Hi viewers, welcome to South Indian Samayal Recipes. இன்னைக்கு நம்ம பன்னீர் கட்லட் செய்யறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையான ingredients கரம் மசாலா, chili powder, மைதா, salt, lemon juice, கொத்தமல்லியை பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். 2 பச்சை மிளகாவை கட் பண்ணி வச்சிருக்கேன். crumbled பன்னீர், mashed potatoes, ரஸ்கை கிரைண்ட் பண்ணி பவுடர் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ நம்ம பன்னீர் கட்லட் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு பவுலில் க்ரம்பிள் பண்ண பன்னீரை ஆட் பண்ண போகிறேன். நான் வந்து 200 grams பன்னீர் எடுத்திருக்கேன். இது கூட பாயில் பண்ணி மேஷ் பண்ண பொட்டேட்டோஸை ஆட் பண்ணுறேன். ஸோ பன்னீர் அண்ட் பொட்டேட்டோஸ் வந்து ஈக்குவல் குவான்டிட்டியில் இருக்கணும். இது கூட பச்சை மிளகாய், கொத்தமல்லி, ஒரு ஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவு சில்லி பவுடர் ஆட் பண்ணிடலாம். நான் வந்து 4 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட தேவையான அளவு உப்பு. அது போக 1 ஸ்பூன் மைதா. ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இது கூட நம்ம வந்து கேரட், ஆனியன், வெந்தயக்கீரை இதையுமே நம்ம ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 4 drops லெமன் ஜூஸை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிட போகிறேன். இப்போ நான் வந்து மைதா பேட்டர் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு கப்பில் மைதா ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணியை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ நம்ம வந்து கட்லட் ஷேப் செய்ய போகிறோம். நல்லா இதை ரவுண்ட் பண்ணிவிட்டு கட்லட் ஷேப் பண்ணிடுங்க. இதை வந்து நம்ம மைதாவில் நல்லா டிப் பண்ணி எடுத்துட்டு ரஸ்கோட நல்லா கோட் பண்ணிட போகிறோம். ஸோ தட் இது நல்லா கிறிஸ்பியாக வரும். ஈவன் நீங்கள் பிரெட் க்ரம்ஸை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரஸ்கில் நல்லா கோட் பண்ணதுக்கப்புறம் எடுத்து வச்சிடுறேன். இந்த மாதிரி ரிமைனிங் இருக்க எல்லாத்தையுமே நான் இந்த மாதிரி பண்ணி எடுத்து வச்சிடுறேன். பேன் ஹீட் ஆனதுக்கப்புறம் தேவையான அளவு ஆயிலை ஆட் பண்ணிடலாம். கொஞ்சம் ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம ஓவனாக ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இது ஃப்ரை ஆகிறதுக்குள்ள இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம அதை திருப்பி போட்டு 2 சைடையும் நல்லா ஃப்ரை பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஈவினிங் ஸ்நாக்ஸ் கட்லெட் ரெடி. இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.